இங்க ஒரு சின்ன பொண்ணு காலையிலே எழுந்திரிச்சு அம்மாவை எழுப்புறா. ஆக்சுவலா அவங்க நைட்டு நடந்த அவங்க ஹஸ்பண்ட் கூட நடந்த பிரச்சனையில தூக்க மாத்திரை போட்டு இறந்திருப்பாங்க. கீழே யார கூப்பிடுறாங்கன்னு போய் பார்க்க போயிருக்கோம். அங்க அவளுக்கு பிடிச்ச பொம்மை இருக்கும். அந்த பொம்மை மேலே படுத்து தூங்கிடுறா. அதுக்கப்புறம் மறுபடியும் போன் அடிக்கிற சவுண்ட் கேட்டு மேலே எழுந்து வரா. அதே சமயம் அந்த ஹீட்டர் வெடிச்சிடுது. அதை பார்த்து குழந்தை பயந்து அழ ஆரம்பிச்சிடுறா. ஆனாலும் அவளுக்கு பிடிச்ச பொம்மை அங்க இருக்கிறதால அதை எடுத்துட்டு மறுபடியும் மேல வந்துடுறா. இப்ப அவன் வீட்டு மாடியில போய் நின்று கீழே இருந்தா அவங்க ஃப்ரெண்டை கூப்பிட்டு இருக்கா. நானும் விளையாட வரேன், என்னை கூப்பிட்டு போன்னு சொல்லி அவகிட்ட இருக்க எல்லா பொம்மையும் தூக்கி தூக்கி போடுறா. அப்போ கையில வச்சிருக்க பொம்மை தெரியாதனமா கீழே விழுந்துடும். அதை எடுக்க ட்ரை பண்றா. அது மேல ஏறி எடுக்கலாம் ட்ரை பண்றப்போ பக்கத்து வீட்டுல இருந்து ஒரு ஆன்டி சத்தம் போடுவாங்க. ஏறாதமா இறங்கி இறங்குன்னு சொல்லுவாங்க. இது நல்ல பிள்ளைங்கிறதால உடனே கீழே இறங்கிடுவா. இப்போ அங்க பிளைட் ஒண்ணு பறந்து போயிட்டு இருக்கோம். அதுல அவங்க அப்பா தான் வர சந்தோஷமா வீட்டுக்குள்ள ஓடி போயிடுறா. இப்ப மறுபடியும் ஒரு கால் வருது. அதுல யாரோ ஒருத்தங்க சாரி கேட்டுட்டு இருக்காங்க. குழந்தைதான் பேசணும் திட்டத்துக்கு அப்புறம் அம்மா கிட்ட அப்புறம் பேசணும்னு சொல்லி போன வச்சிடுறாங்க. ஆக்சுவலா இப்போ காலைல பேசுறது அந்த அம்மாவோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டா தான் இருப்பா. அவளுக்கும் இந்த குழந்தையோட அப்பாவுக்கும் அஃபேர் இருக்கும். அது தெரிஞ்சதாலதான் ஒரே சண்டையா இருக்கும் முன்ன நாள் நைட்டு. அன்னைக்கு நைட்டு நீ என் கூட இருக்கிறதால தான் என் வாழ்க்கையை வீணா போகுது, நீ செத்தது அப்புறம் தான் அந்த வீட்டுக்கு வரணும் கோமா சொல்லிட்டு இந்த குழந்தையோட அப்பா காலையிலே கிளம்பி போயிருப்பாரு. அந்த இப்போ மறுபடியும் தூங்கி எந்திரிக்கிறா. எந்திரிச்சு அம்மா கிட்ட பசிக்குது சாப்பாடு வேணும்னு சொல்லி கேக்குறா. அம்மா எவ்வளவு எழும்பாதால மறுபடியும் போய் அவ என்ன சாப்பாடு இருக்கு வீடு ஃபுல்லா தேடுறா. அப்போ பாத்ரூம்ல பெனாயில் பாட்டில் இருக்கும். அது வெள்ளை கலர்ல இருக்கதால பால் நினைச்சது குடிக்கலான்னு அவளோட பாட்டில்ல மாத்த நினைக்கிறா. அப்படி மாத்துறப்போ பாட்டில் தெரியாதனமா கீழே ஊத்திடுது. சிங்க் ஃபுல்லாகி தண்ணி ஃபுல்லா கீழே வந்திருக்கும். ஃப்ளோர்ல இருக்க தண்ணியில கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு அங்க கீழே கிடக்கிற சதுரி இருந்த கொஞ்சம் சாப்பாடு எடுத்து சாப்பிட்டுட்டு அவங்க அம்மாவுக்கு எடுத்துட்டு வரலான்னு மேல எடுத்துட்டு வரா. இப்ப அம்மா கிட்ட சாப்பாடு கொடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வரப்போ கீழே சதுரி இருக்க மாத்திரையெல்லாம் பாக்குறா. அந்த மாத்திரைலாம் எடுத்து தட்டுல போட்டுக்கிட்டு அம்மா உனக்கு ரொம்ப இது பிடிச்சிருக்கா, இந்த நீ ஒண்ணு சாப்பிடு நான் ஒண்ணு சாப்பிடுன்னு சொல்லி எல்லா சாப்பாட்டையும் அவளுக்கு கொஞ்சம் இவளுக்கு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருக்கா. அதே நேரத்துல மறுபடியும் போன் வருது. அப்போ அதுல அவங்க அப்பா தான் இருக்காரு. அம்மா எங்கம்மா ஏன் போனே எடுக்க மாட்டேங்கிறான்னு கேக்குறப்போ அம்மா எந்திரிக்கவே மாட்டேங்கிறா தூங்கிட்டே இருக்கன்னு சொல்றா. அப்புறம் தான் அவருக்கு புரியுது ஏதோ தப்பா இருக்குன்னு. குழந்தைகிட்ட நீ போனை வச்சிடாத லைன்ல இரு அப்பா சீக்கிரம் வந்துடுறேன்னு சொல்றாங்க. குழந்தையும் சரின்னு சொல்லி பேசிட்டே இருக்கா. அப்ப அவங்க அப்பா செகண்ட்ல கால் ட்ரை பண்றாரு. அதுல அவங்க அப்பா கால் வச்சுட்டாருன்னு நினைச்சு அந்த குழந்தை போனை கீழே வச்சுட்டு மறுபடியும் போய் இப்போ அந்த மாத்திரையை எடுத்து கையில வச்சுட்டு அம்மா இதை நான் சாப்பிட்டான்னு கேட்டு அதையும் எடுத்து சாப்பிட்டாரு. பொம்மையோட விளையாட போயிடுது. இப்படி விளையாடிட்டு இருக்கப்பயே அந்த பொண்ணுக்கு கண்ணெல்லாம் சொருகிடுது. ஒரு வழியா அவங்க அப்பா வீட்டை உடைச்சு வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா வீடு ஃபுல்லா ஒரே புகை மூட்டமா ரொம்ப கருப்பா இருக்கு. குழந்தைய காணுமேன்னு தேடி பார்த்துட்டு வந்தா மேல அவங்க அம்மா இறந்து கிடக்குறாங்க. கட்ல கீழே பார்த்தா ஏதோ சவுண்ட் கேக்குதுன்னு பார்த்தா குழந்தை உட்காந்து விளையாண்டுட்டு இருக்கு. ஆக்சுவலா அந்த குழந்தை அந்த மாத்திரை எடுத்து சாப்பிடும். அது கசக்குதுன்னு சொல்லிட்டு ஒண்ணுக்கு மேல சாப்பிடாம விட்டுருப்பா. ஒரு டெல்லியில நடந்து ஒரு சம்பவத்தை வச்சு எடுத்திருக்காங்க. தற்கொலை பண்ணிக்கிறது என்னைக்குமே தீர்வாகாது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க.